Welcome to Easy Way Mathematics channel. Unit 1 Relation and Function Exercise 1.4 Question number 12. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா T from C to F, அதாவது செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் சேஞ்சிங். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. அதாவது செல்சியஸ் வேல்யூ கொடுத்தா அது ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணும். இதை ஒரு ஃபங்க்ஷனாக டினோட் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். ஃபாரன்ஹீட் வேல்யூ ஈக்குவல் டு 955 செல்சியஸ் வேல்யூ ப்ளஸ் 32. இதான் அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சரிங்களா. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா டி ஆஃப் ஜீரோன்னு சொல்லக்கூடியது ஃபாரன்ஹீட் வேல்யூ சரியா. ஓகே, அப்போ அது செல்சியஸ் வேல்யூ 0வாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி 28 டிகிரிக்கு, அது மாதிரி -10 டிகிரிக்கு. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் என்னென்னா அது வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. அதாவது ஃபாரன்ஹீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் சினா ஃபாரன்ஹீட்னு நினைக்கலாம். இது வந்து எஃப் தான். எஃப் வந்து 212 இருக்கும்போது சி எவ்வளோவா இருக்கும் அதை கேட்குறாங்க. அடுத்தது எந்த டிகிரியில் ரெண்டு வேலையும் ஈக்குவலாக இருக்கும், ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம அதாவது ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம் டி ஃப்ரம் சி டு எஃப். இது டிஃபைன் கொடுத்துருக்காங்க. எஃப்னு சொல்லக்கூடியது டி ஆஃப் சி தான், அதில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படியும் எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டி ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறோம். டி ஆஃப் 0னா இந்த சி இருக்க பிளேஸில் 0 இருக்கப்போ சி ரிப்ளேஸ் 0 ஈக்குவல் டு 9/5 C replace 0 degree plus 32. So any number into 0, that is 0 plus 32 is equal to 32 degree Fahrenheit சரிங்களா. டி ஆஃப் 0ன்னு சொல்லக்கூடியது ஃபாரன்ஹீட் வேல்யூ தான் எடுக்கணும். ஏன்னா டி ஆஃப் 0ன்னு சொல்லக்கூடியது ஃபாரன்ஹீட் சரியா. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். டி ஆஃப் 28 is equal to 9/5. சியோட வேல்யூ வந்து 28 ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு இப்போ 9/5 டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 0.8 வரும். சரி, 1.8 இன்ட்டு 28 ப்ளஸ் 32. இப்போ 1.8ஐயும் 28ஐயும் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 50.4 ப்ளஸ் 32. ரெண்டுக்கும் டோட்டல் போட்டோன்னா எவ்வளோ வருதுன்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் சரிங்களா. இதுதான் டி ஆஃப் 28 வேல்யூ. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் ஒன் வந்து என்ன இருக்குன்னா டி ஆஃப் -10 இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் -10 ஈக்குவல் டு 9/5. சியோட வேல்யூ இப்போ -10 ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணும்போது டேபிள் கேன்சல் பண்ணும்போது 5th டேபிளுக்கு 1 இங்கே வந்து 2 வரும். அப்போது 9 இன்ட்டு -2 ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு -18 ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 14 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் டி ஆஃப் -10 சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன இருக்குன்னா த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212. அதாவது டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212 இஃப் டி ஆஃப் சி ஈக்குவல் டு 212னா டு ஃபைண்ட் சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஓகே, அப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், டி ஆஃப் சி ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 212 இந்த மாதிரி இருக்குது சரியா. இப்போ டி ஆஃப் சிக்கு வேல்யூ வந்து 212 அப்ளை பண்ணிடலாம். 212 இஸ் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 212 இல்லாட்டி சி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ சரி, இது வந்து 32. இப்போ இந்த 32 லெஃப்ட் சைடு கொண்டாங்க. 212 மைனஸ் 32 ஈக்குவல் டு 9/5 சி. இதில் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 180 டிகிரி வரும். 180 ஈக்குவல் டு 9/5 சி. அந்த இது வந்து மல்டிப்ளை ஆட்டு இல்லை வரும், இது வந்து டிவிஷனாக வரும் லெஃப்ட் சைடு வரும்போது.
இப்போ நம்ம இந்த 9th டேபிள் கேன்சல் பண்ணால் இங்கே 1 வரும், இங்கே 20 வரும். சரிங்களா? இப்போ 20 கூட 5 இன்டு பண்ணால் நம்மளுக்கு C ஈக்குவல் டு 100 டிகிரி கிடைக்கும். அப்போ இஃப் எஃப் ஃபாரன்ஹீட் வேல்யூ 12 டிகிரியாக இருந்துச்சுன்னா செல்சியஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 100 டிகிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ 5th சப்டிவிஷன் பாருங்கள். அதாவது 5th சப்டிவிஷன் என்னென்னா, வென் செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ எந்த டெம்பரேச்சரில் ஈக்குவலாக இருக்கும் அதான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வீனோ இந்த ஃபார்முலா வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் எஃப் ஈக்குவல் டு சி. அப்போ எஃப் இருக்க பிளேஸில் வந்து சிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 9/5 சி, இது இந்த எஃப் இருக்க பிளேஸில் சி வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இதுவும் சி டேம், இதுவும் சி டேம், ரெண்டும் ஒரே சைடில் கொண்டு வாங்க. அப்போ மைனஸ் 9/5 சி ஈக்குவல் டு 32. எல்சி எடுத்தோன்னா 5c மைனஸ் 9c ஈக்குவல் டு 32. இப்போ 5cலேருந்து மைனஸ் 9cயை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னா மைனஸ் 4c டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 32. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதுலேருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த 5ன்னு சொல்லக்கூடியது ரைட் சைடில் போகும்போது என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷனாக போகும். 4ன்னு சொல்லக்கூடிய டிவிஷனாக வரும். அப்போ என்ன வரும்னா 32 இன்ட்டு 5 மைனஸ் டிவைடட் பை மைனஸ் 4. இப்போ 4th டேபிள் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இங்கே வந்து 8 டைம்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ 8 இன்ட்டு 5னா 40, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் 40. அப்போ வென் சி ஈக்குவல் டு எஃப் எந்த டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் மைனஸ் 40 டிகிரியில் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.